அது கல்லூரி பருவ நாட்கள். குளோரி மற்றும் புவிஷா இருவரும் தங்களது சிறு வயதிலிருந்தே சிறந்த நண்பர்களாக இருந்தனர். குளோரி கடவுளுக்கு உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பெண்ணாகவும் வாழ்ந்து வந்தாள். குளோரி ஒரு வெகுளியான பெண். ஆனால் புவிஷாவோ அதற்கு மாறாக இருந்து வந்தாள். ஆனாலும் இவர்களின் நட்பு சிறந்ததாகவே அமைந்தது. இருவருக்கும் ஒரே பள்ளியில் சேர வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் கல்லூரியில் இணைந்து படிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. புவிஷா ஒரு நாள் சினிமா பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது புவிஷா குளோரியை பார்த்து, இந்த பாட்டை ஒரு டைம் கேட்டு பாரு, சூப்பரா இருக்கும். அதற்கு குளோரி சொல்றா, ஐயைய இதெல்லாம் எனக்கு கேட்கவே பிடிக்காது அப்படின்னு புவிஷாவை பார்த்து சொல்றா. உடனே புவிஷா குளோரியை ஏளனமா பார்த்து சிரிக்கிறா. சிரிச்சுக்கிட்டே, நீ இன்னும் எந்த காலத்தில் இருக்கிற? உலகம் மாறி போச்சு. உன் கடவுளுக்காக அது பிடிக்காது இது பிடிக்காதுன்னு எத்தனை நாள் இருப்ப? வாழ்க்கை ஒரு முறை தான், அதை நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. உடனே குளோரி அதுக்கு, இல்லை புவிஷா, நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றா. உடனே புவிஷா சொல்றா, உனக்கு உலகமே ஒன்றும் தெரியல அப்படின்னு ஏளனமா பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப குளோரி உள்ளத்துல நினைக்கிறா, ஆமா, நம்ம ஏன் மற்றவங்களுக்காக வாழணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறா. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. குளோரியும் புவிஷா சொல்றதை கேட்டு அதன்படி செய்ய ஆரம்பிக்கிறா. நாட்கள் கடந்து செல்லுது. ஒரு நாள் புவிஷாவும் குளோரியும் மட்டும் தனியா கிளாஸ் ரூம்ல இருக்காங்க. அப்ப புவிஷா ஒரு டர்ட்டியான விஷயத்த பேசுறா. அப்ப குளோரி உடனே, நிறுத்து, இதை பத்தி என்கிட்ட பேசாத, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்றா. ஆனா நாளுக்கு நாள் புவிஷாவோ, இதை நீ செய்யதான் மாட்ட, ஆனா இதை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு விடாம அவளை பத்தி நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறா. இப்படி புவிஷா தொடர்ந்து பேசக்கூடிய ரொம்ப டேர்ட்டியான விஷயங்களை ஆரம்பத்துல கேட்க கசப்பா இருந்தாலும் குளோரி அந்த விஷயத்துக்கு செவி கொடுத்து அதை கேட்க ஆரம்பிக்கிறா. இப்போ குளோரி கடவுளை விட்டு தூரம் போயிட்டா. சில நாள் கழிச்சு குளோரிக்கு ஒரு விஷயம் புரிய வருது. தான் கடவுளை விட்டு பின் சென்றதும் தன்னால எந்த ஒரு செயலையுமே எளிமையா செய்ய முடியல, மன அழுத்தத்திற்கு உள்ளானதையும் அதனால குளோரி ஒரு முடிவு எடுக்கிறா. புவிஷாவுடன் இனிமே நம்ம பழகவே கூடாது அப்படின்னு. அப்புறம் குளோரி தன்னோட அம்மா கிட்ட சொல்றா, இப்படி புவிஷா தான் என்னை கெட்ட நடக்கைக்கு மாத்தினா, நான் இல்லை, நான் மாறல, அவ தான் என்னை மாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு அவ மேல பழிய சுமத்துறா. அப்போ குளோரி ஒரு நாள் வாலிபர் கூட்டத்திற்கு போறா. அப்போ அங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த ஒரு போதகர் ஒரு வார்த்தை பைபிள் இருந்து சொல்றாரு. நாம நம்மளை பரிசுத்தமா கர்த்தருக்குள்ள காத்து கொள்ளணும். பிசாசு யார் மூலமாயும் வருவான். ஆகவே நாம் யார் மீதும் எந்த ஒரு பழியும் சொல்லக்கூடாது. நம்ம தான் நம்மளுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப குளோரி உணர்றா, நம்ம மேலதான் தவறு இருக்குது, புவிஷா மேல எந்த தப்பும் இல்லை, நம்ம தான் பரிசுத்தத்தை காத்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. உடனே குளோரி புவிஷாவை மன்னிக்கிறா. 2 பேரும் அதுக்கப்புறம் இணையறாங்க. குளோரி தன்னுடைய பரிசுத்தத்தை எப்படி கர்த்தருக்குள்ள காத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யறா. பிறகு புவிஷாவையும் நல்ல வழியில நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு புவிஷாவுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறாள் இந்த குளோரி.